வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இப்போ 2025 ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம். ஆனால் இந்திய பங்குச்சந்தைக்கு மட்டும் ஒரு வருஷம் பின்னோக்கி போகுது. 2024 ஏப்ரல் மாதத்தில் என்ன சூழல் நம்ம பங்குச்சந்தையில் இருந்துச்சோ அதே ஒரு சூழலில் இப்போ நம்ம இருக்கோம். இதுக்கு யார்? ட்ரம்ப் மட்டும்தான் காரணமா? ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இவ்வளவு பெரிய ஒரு சரிவுக்கு காரணமா? கடந்த 5 மாதங்களில் மட்டும் இந்திய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 11% அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதார தன்மையையும் எப்படி படம் பிடிச்சு காட்டுது? பங்குச்சந்தையில் பங்கை வாங்கி விற்கிறவங்களுக்கு மட்டும் லாப இழப்பு இதனுடைய தொடர்புடைய ஒன்றா, இல்லை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பங்குச்சந்தை தொடங்கியது முதலே ஒரு பிளாக் மண்டே அப்படின்னு குறிப்பிட்றாங்க. 1987க்கு பிறகு ஒரு பெரிய வர்த்தகத்தின் முதல் நாள் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் இன்றைய நாளை பார்க்குறாங்க. இப்போ பங்கு வாங்கி வச்சிருக்கவங்க, நீண்ட நாட்களாக பங்குகளை வாங்கினவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், விற்கலாமா, வெளியேறலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பேச போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் பிரபல பங்குச்சந்தை நிபுணர் திரு PR சுந்தர், முதலீட்டு ஆலோசகர் திருமிகு சுந்தரி ஜெகதீஷன் இருவரும் இணைகிறார்கள். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிகழ்ச்சியில் கேட்கலாம். திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் திரு PR சுந்தர். வணக்கம். ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. எந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சனை? பொதுவாங்க இப்போ பங்குச்சந்தைகள் இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையினால் உலகத்தில் ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படும், பொருளாதாரம் சீரழியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இன்றைக்கி இல்லை, வெள்ளிக்கிழமை இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் பங்குச்சந்தையில் நிறைய தெரிஞ்சிடுச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா உலோகங்கள், ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 6% வெள்ளிக்கிழமையாக இறங்கியிருந்தது. ஸோ ஒரு உலகம் முழுக்கவே குறிப்பாக அமெரிக்கா பொருளாதார சீரழிவை நோக்கி போகும் அப்படின்றத எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் பங்குச்சந்தைகள் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இறங்கி தான் இருந்தது. இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை ஈவினிங் சைனா ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அமெரிக்கா எங்களுக்கு 34% வரி போடுறீங்களா, நாங்களும் உங்களுக்கு 34% போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இந்த வர்த்தக போர் ஒரு கைமீறி போகும் அப்படின்றதுனால உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் ஒரு பெரிய லெவலில் இறங்கி இருந்தது. பொதுவாக பொருளாதாரம் சீரழியும் போது அரசாங்கங்கள், அந்த ப்ரோஆக்டிவாக இருக்கிற அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்க, இதனுடைய தாக்கத்தை குறைக்கணும். ஸோ பொருளாதாரம் சீரழியும் போது மக்கள்கிட்ட பணம் இருக்காது, ஸோ பணப்புழக்கம் இருக்காது, அவங்களால செலவு பண்ண முடியாது, அவங்களால அதிகமாக ஒரு வீடு கட்ட முடியாது. அதனால தான் உலோகங்கள், சிமெண்ட்லாம் விலை இறங்கும். பெட்ரோல் நிறைய வாங்கி ஒரு பைக்கில், காரில் சுற்ற முடியாது. ஸோ அதனால் பெட்ரோலுக்கெலாம் டிமாண்டு குறையும். அதனால தான் பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் கடந்த 3 நாட்களில் 18% கச்சா எண்ணெய் விலை இறங்கியிருக்கு. முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, நிறைய சப்சிடி எங்களால் கொடுக்க முடியல கச்சா எண்ணெய்க்கு, இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் ஏறுச்சுன்னா இங்கே பெட்ரோல் விலை ஏறும், உலக அளவில் கச்சா எண்ணெய் இறங்குச்சுன்னா இங்கே பெட்ரோல் விலை இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது காங்கிரஸ் பீரியடில். இப்போவும் அதே கொள்கை தான் இருக்குது, கொள்கை அளவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏற 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 இங்கே பெட்ரோல் விலை ஏறிக்கினே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 100 ரூபா வந்துடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை இறங்கிக்கினே வந்தது. தொடர்ந்து இறங்கும்போது இங்கே பெட்ரோல் விலை தொடர்ந்து இறங்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போ என்ன பண்ணாங்க, கலால் வரியை மட்டும் தொடர்ந்து ஏற்றி அது இறங்கினதுடைய மொத்த பெனிஃபிட்டும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது, பொதுமக்களுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல டெமோக்ரஸி அப்படின்றது என்னென்னா, பணம் மக்கள்கிட்ட புழங்கணும். ஸோ அது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையிலே நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்க போது, பொருளாதாரம் ஒரு பின்னடைவை நோக்கி போக போகுது. இதுக்காக அரசாங்கம் ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் விலைவாசி ஏற்றத்தை குறைக்கணும். விலைவாசி ஏற்றத்தை குறைச்சால் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. இதனால் இந்த வெளிநாட்டினால் வரக்கூடிய பொருளாதார பாதிப்பு நமக்கு குறையும். இதனால் பெட்ரோல் விலை ஒரு 5 ரூபா குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் நேற்று. ஆனால் விலை ஏற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆந்த கண்ட்ரரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கலால் வரி 2 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னாக்கா, இது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சரி 100 ரூபாய் கொடுத்து வாங்கி பழகப்பட்டுட்டாங்களே. தொடர்ந்து பேசலாம். வழக்கமாக ஒரு கோட் பயன்படுத்துவீங்களா, எதிர்பாராததை
எதிர்பாருங்கள் ஆமா, கண்டிப்பா. அப்படிங்கிற மாதிரி கூட இதை பார்க்கலாம். நேர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்கள்ட்ட போறதுக்கு முன்பு சுருக்கமா சுந்தரி ஜெகதீஷ் மேம், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய நாளை? இல்ல நம்ம பங்குச்சந்தை எந்த அடிப்படையில் இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை பற்றி சொல்லும்போது ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு தான் வராங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விழுந்துருங்கிறது வந்துட்டே தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. யாராவது வெளியேறணும்னா இப்போ வெளியேறுங்க, ரைட் டைம் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டது. அது எப்போவுமே பங்குச்சந்தைக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படும், மேலே போகிறதுக்கும் சரி கீழே வர்றதுக்கும் சரி. அப்படி ஒரு ட்ரிகராக தான் அந்த ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அமைஞ்சு போச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ விழுந்திருக்கு, அந்த உலகம் பூரா இதை விட அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ ஒரு மனுஷனால் எவ்வளோ தூரம் உலகத்தை பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நம்மோட நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் சரவணகுமார் பேசுகிறேன், ஈரோட்டில் இருந்து. சரிங்க. இன்னும் தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க சார்? தங்கத்தை பற்றி கேட்குறீங்க? ஆமாங்க சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். திரு பி.ஆர். சுந்தர், தங்கத்தை பற்றி கேட்குறாங்க. மக்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் தங்கத்தின் மீது தங்கம் அவங்களை பிடிச்சி வைக்கும். எப்படி என்ன சொல்லலாம் அவங்களுக்கு? கண்டிப்பாக. அதாவது எப்பெல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கோ, அல்லது எப்பெல்லாம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதோ, அப்போல்லாம் தங்கத்தோடைய விலை ஏற தான் செய்யுமே தவிர இறங்காது. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு ஒரு பொருளாதார சிக்கல் வந்தது. உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் இறங்கிச்சு, பொருளாதாரமாக சிக்கலை நோக்கி போச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 2008 2013 இந்த 5 ஆண்டு காலத்தில் தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறிச்சு. அதே போல் திரும்ப 2020 கரோனா வைரஸ் அது ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்குச்சு, அப்பவும் தங்கத்தோட விலை ஏறிச்சு. ஸோ எப்போல்லாம் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்குதோ, அப்போல்லாம் தங்கத்தோடைய விலை ஏற செய்யுமே தவிர இறங்காது. ஏன்னா சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதில் போட்டாலுமே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வரும்போது தங்கத்தில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், பொருளாதாரம் சீரழியும் போது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, பேங்க்லலாம் வட்டி விகிதங்களை ரொம்ப குறைப்பாங்க. ஏன்னா வட்டி விகிதங்களை ரொம்ப குறைச்சாதான் மக்கள் சேமிக்கிற, எதுக்காக சேமிக்கிறது, குறைவான வட்டி தானே கிடைக்குது அப்படி பொருட்களை வாங்குவாங்க. அதனால் எக்கானமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். தொழில் செய்கிறவங்களும் குறைவான வட்டிக்கு காசு கிடச்சுன்னா கொஞ்சம் ஆர்வமாக தொழில் செய்வாங்க, பொருட்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அப்போ வட்டி விகிதங்கள் வங்கியில் ரொம்ப குறையும் போது அப்போ என்ன தோணும், வட்டி விகிதங்கள் பேங்க்கில் நிறைய இருந்ததுன்னா நம்ம பணத்தை பேங்க்லேயே எஃப்டி போட்டு வைக்கலாமேன்னு தோணும். வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காலாம் 2008 சரி 2020 சரி வட்டி விகிதங்களை 0க்கு கொண்டு வந்தாங்க. சரி, நம்ம பேங்க்கில் எஃப்டி போட்டால் 0 தானே வட்டி, தங்கத்தில் போட்டால் ஒரு 1% ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஃப் ஹெவன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொருளாதார சிக்கல், பொருளாதார பின்னடைவு, பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது தங்கம் ஏற தான் செய்யுமே தவிர இறங்காது. தொடர்ந்து பேசலாம். திருமிகு சுந்தரி ஜெகதீஷ், நீங்கள் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு குறிப்பிட்றீங்க. ஆனால் ஒரு 11% அளவுக்கு கடந்த 5 மாதத்திலே பங்குச்சந்தை ஆட்டம் காண்டிருக்கு, விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேராபத்தாக தெரியலையா? ஆக்சுவலி நான் சொன்னது இன்னைக்கு லெவலில் சொன்னேன். இன்னைக்கு லெவலில் ஒரு மிச்ச ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் ஒரு 3% to 4% அளவு தான் குறைஞ்சிருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடந்த 5 மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 24 மார்க்கெட் விழுந்துட்டு தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். பட்டு நான் உங்களுக்கு தான் தெரியுமே, பங்குச்சந்தைனாலே வாலடைலிட்டி தான், கீழே போகும் மேலே வரும். பட் இது இப்போ எப்படி ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் இதை கீழே தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாரோ, அதே மாதிரி மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படும். அந்த ட்ரிகருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மேலேயும் கிளையுமா வாலடைலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பெரு நிறுவனங்கள் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு தோற்றத்தில் காட்சியளிச்சிச்சு அப்படிங்கிற சில விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அதெல்லாம் நம்ம சந்தையை பெரிய அளவுக்கு பாதிக்கலை. ட்ரம்ப்புங்கிற அந்த ஒற்றை நபர் ஆட்டங்காண வச்சிட்டாரா? இல்லை, ஒற்றை நபர் இல்லை. முதலே சொன்ன மாதிரி செப்டம்பர் 24 வேல்யூவேஷன் அதிகங்கிற கூக்குரல் எல்லா இடத்துலையும் எழுந்துட்டு தான் இருந்தது. அண்ட் நிறைய பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க சந்தையை விட்டு வெளியே போயிட்டாங்க நிறைய பேர். அதனால தான் சந்தை சரியவே ஆரம்பிச்சிது. நம்மளுக்கு முதலேருந்தே தெரியும் இது ரொம்ப நாள் நிலைக்காது, கண்டிப்பாக விழப்போகுது அப்படின்னு. கடைசியாக தள்ளி விட்டது ட்ரம்ப். தொடர்ந்து பேசலாம். 4 நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்கள் கேள்வி என்ன? ஓகே ஓகே, ஹலோ, நீங்க சொன்னீங்க. வணக்கம் சார், உங்க பேரு, உங்க கேள்வி சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நான் பூனால இருந்து பேசுறேன். என் பேர் சீதாராமன். சரி.
நான் வந்து ஒரு சில என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இதெல்லாத்தையும் வந்து யூஸ்வலா ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி மியூச்சுவல் உங்க இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க மீண்டும் முயற்சிங்க. அடுத்த நேயர். வணக்கம் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க கேள்வி சார். இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி சார். ஹலோ இணைப்புல இருக்கீங்க, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ இணைப்புல இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களோட இணைப்புல சிறு தடங்கள் இருக்கு. திரு சுந்தர், நீங்க குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மேடமும் சொன்னாங்க எல்லா நிபுணர்களுமே பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன சார் செய்யணும் பங்குச்சந்தையில்? பங்குச்சந்தையில் இப்போ அவருடைய இணைப்பு கட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், நான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு மொத்தத்தையும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தார். இணைப்பு கட் ஆயிடுச்சு. பொதுவாக வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் ஒட்டுமொத்த பணத்தை நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டிங்கனால், பங்குச்சந்தை ஏதோ ஒரு காரணத்தினால வீழ்ச்சி அடைந்ததுனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய வயசு என்ன இல்லைங்களா? ஸோ உங்களுடைய வயசு 60. இப்போ என்னோடய வயசு வந்து 60. என்னுடைய வயசு 60னா என்கிட்ட ஒரு 100 ரூபாய் சேமிப்பு இருக்குதுன்னா அதில் 60 ரூபாய் நான் வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஈக்விட்டியில் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் நிலையான வருமானம் வரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கடன் பத்திரங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட்டு அந்த மாதிரி தான் முதலீடு பண்ணணும். மீதி இருக்கிற 40% மட்டும்தான் நான் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும். அந்த 40%ம் ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாமல் அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 அல்லது 20% நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கமும் பங்குச்சந்தையும் ஆப்போசிட்டில் இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது பங்குச்சந்தைகள் மேலே இருக்கும், தங்கம் கீழே இருக்கும். பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது பங்குச்சந்தைகள் கீழே வரும், தங்கம் மேலே போகும். அதனால் அது வந்து ஒரு நேச்சுரல் ஹெட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஒரு 30 வயசில் ஒரு 35 வயசில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து கொஞ்சம் 60-65% கூட பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு சாப்பிட்றது நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் வயசாக ஆக, அதுவும் குறிப்பாக ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது அல்ல. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களும் நட்டத்தில் இருக்குன்னு சொல்லும் போது அவருடைய லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியல. அதெல்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பேச முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? உங்கள் சந்தேகம் என்ன சார்? மதுரையில் வரும் மதுரை. உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். சார் இப்போ இது ஒரு வாய்ப்பா பார்க்குறதா இல்லை இது என்ன சார், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாக்காக இருக்கட்டும், இது ஒரு வாய்ப்பா பார்க்கலாமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சார், உங்கள் கேள்வி. ஹலோ சார் இணைப்பில் இருக்கீங்க சார். ஹலோ சார் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன சார்? தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் சார், டிவியை பார்க்க வேண்டாம், நேரடியாக உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? உங்கள் கேள்வி சார். வணக்கம் சார், நாங்கள் தென்காசி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். சரிங்க, தென்காசி மாவட்டம். பேர் உங்கள் கேள்வி சார். அதாவது இப்போ மார்க்கெட்டில் இன்னும் எவ்வளோதான் சார் இறங்கும்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சுந்தரி மேடம், மதுரை தென்காசி 2 நேயர்கள் கேட்கறது, இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா, வாங்கலாமா வேண்டாமா, எவ்வளவு நாட்கள் வாங்கணும் அப்படின்னு. இன்னொரு நேயர் வந்து எவ்வளவு நாட்களுக்கு இந்த சரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? இது வந்து ஒரு யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயங்க. நம்ம சொல்லலாம், பர்சன்டேஜில் பேசலாம், இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு. பட் கண்டிப்பாக அப்படி ஆகுமாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் மாதிரி பெரிய பெரிய முதலீட்டாளர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல அதை விற்று காசாக்கி பெரிய அமௌண்ட்டு கையில் வச்சுட்டு உக்காந்துருக்காங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுதான் சரியான வழி. அதில் முக்கியமாக அந்த பிஹேவியரல் சயின்ஸ்னு ஒன்று பேசுவாங்க. உங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ணுற டைம் அது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே கையில் பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஒரு 10% இன்னும் குறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் நெடுங்காலம் இங்கே இருக்க போகிறீங்க, இன்வெஸ்டராக இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதுதான் ஒரே வழி. குறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கூடும்போது பார்த்துக்கலாம், மொத்தமாக கூடும் அந்த டைமில் விற்றுக்கலாம். உங்கள் கையில் ஏற்கனவே கொஞ்சம் வாங்கி வச்சுருந்து அதில் ஓரளவு லாபமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருங்க. அந்த லாபத்தை ரியலைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அந்த லாபத்தை வெளியே எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம். மறுபடியும் நம்மளுக்கான டைம் வரும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்மளுக்கு பிடிச்ச விலையில் வரும்போது நம்ம மறுபடியும் வாங்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய டைமை ஒழிய பதற வேண்டிய டைம் ஒன்றும் இல்லை. சரி,
தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க, உங்க கேள்வி சார். சார் வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சேகர். கேள்வி சார். சார், இப்போ பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் ஷேரும் ஹெச்பிசிஎல் ஷேரும் எப்படி இருக்கும்? என்ன கச்சா விலையெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது, ப்ராஃபிட் வர இருக்கா, சான்ஸ் இருக்கா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்த நேயர். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க, உங்க கேள்வி சார். ஹலோ. வணக்கம் சார், உங்க கேள்வி சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சார் வணக்கம் சார், நான் கார்த்திகேயன் பொள்ளாச்சியிலேருந்து பேசுறேங்க சார். சரிங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கனால சார் அக்ரி சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் விலை ஏறுங்களா சார்? அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. அப்புறம் வந்து இந்த இப்போ நடந்துக்கிற இந்த டவுன்ஃபால் வந்து இதோட எஃபெக்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கு சார், அது தெரிஞ்சுக்கணும் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு சுந்தர் சார், இந்த 2 நேயர்களுக்கான உங்களுடைய ஆலோசனை. பொதுவாக நான் சொல்லுவேன், மற்ற நாடுகள், கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியுதான்னு பார்க்குறேன். அதர் கண்ட்ரிஸ் ப்ராஸ்பர் பிகாஸ் ஆஃப் their கவர்மெண்ட், பட் இந்தியா ப்ராஸ்பர் டெஸ்பைட் இட்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இது தமிழில் சொல்லணும்னா, மற்ற நாடுகள்லாம் வந்து அரசாங்கங்கள் வந்து மக்களை ஊக்குவிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. இங்கே பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தடைகளை தான் ஏற்படுத்துவாங்க. அந்த தடையை மீறியும் தான் நம்ம வந்து முன்னுக்கு வரோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடந்த 25 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லலாம். ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடு வந்து ரொம்ப 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 குறைவு. இப்போ எல்லாருமே அவர் முதல் நேயர் கேட்டது என்னென்னா, உலகத்தில் கச்சா எண்ணெய் விலை குறையுது, அதனால் இது வந்து ஹெச்பிசிஎலுக்கு லாபமாக இருக்குமா, பிபிசிஎலுக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த லாபம் வந்தாலும் அந்த லாபத்தை அரசாங்கம் கலால் வரியை ஏற்றி அவங்க கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த நிறுவனங்களுக்கு எங்கே லாபம் வரும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒன்று. 2வது நேரம் அக்ரியை பற்றியும் கேட்டார் சார், அக்ரி ஸ்டாக்ஸ். ஸோ இதே தான். ஏன்னா அவர் கேட்டது வந்து இந்த இப்போ கச்சா எண்ணெய் விலை குறையிறதுனால இதனுடைய சைடு எஃபெக்ட்லாம் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். எப்போ இருக்குன்னா, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால் அந்த விலை குறையிறதுனுடைய பலன் வந்து பொதுமக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணால் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அது பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா $100 $120 இப்போ கச்சா எண்ணெய் இருந்து போவோம். நம்ம இங்கே பெட்ரோல் $100 தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட பாதி ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் விலை ₹1 கூட இறங்கலை. ஸோ ஆஸ் அ கன்சியூமர் வந்து நம்ம வந்து அதே அதிகமான காசை கொடுத்து வாங்கும்போது எங்கே உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற காசு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போனாலாவது அந்த நிறுவனங்களுக்கு லாபம் நிறைய வரும், அந்த பங்குகளை வாங்கலாம்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நானும் ஒரு தடவை இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் வாங்கினேன். நான் பண்ண ஆராய்ச்சி என்னென்னா, கச்சா எண்ணெயோட விலை கண்டிப்பாக குறையும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அதுக்காக நான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஷேர்லாம் வாங்கினேன். என்ன ஆச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரியே கச்சா எண்ணெய் விலை இறங்கிக்கினே வந்தது. ஒரு தடவை விலை இறங்கும் போதும் கலால் வரியை ஒரு தடவை ஏற்றிட்டாங்க. அதில் எந்த பெனிஃபிட்டுமே அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு போகலை. 10 தடவை இறங்கிச்சு, 10 தடவை கலால் வரி ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரே ஒரு தடவை கொஞ்சம் கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சு. ஓஹோ, 10 தடவை இறங்கும்போது இவங்க 10 தடவை கலால் வரி ஏற்றினாங்க, இப்போ ஒரு தடவை ஏறி போச்சு, கலால் வரியை குறைப்பாங்கன்னு பார்த்தா என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் கலால் வரியெல்லாம் குறைக்க மாட்டாங்க, இந்த நஷ்டத்தெல்லாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி வந்த ஒரே நாளில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே 10% கீழே விழுந்தது. ஸோ அன்றைக்கி தான் நான் யோசனை பண்ணேன், நான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்கினதுக்கு பதில் பெயிண்ட் கம்பெனிஸ் வாங்கியிருக்கலாம். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெயிண்ட்டுக்கும் பெனிஃபிட் தான். ஆனால் பெயிண்ட் வந்து ப்ரைவேட் செக்டரு, ஆனால் இது பிபிசிஎல் ஹெச்பிசிஎல்லாம் கவர்மெண்ட் செக்டர். ஸோ கவர்மெண்ட் செக்டர் இப்போ ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கும்போது அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு அந்த பலன் முழுசாக போய் சேரும்போது அதில் ஏதாவது பெனிஃபிட் நமக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொரு டவுன்ஃபாலை பற்றியும் கேட்டிருந்தாரு. நான் மீண்டும் உங்ககிட்ட வர்றேன். நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்கள் கேள்வி சார். ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க சார், உங்கள் கேள்வி சார். சார் என் பேர் ரமேஷ், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சரிங்க சார், இப்போ மார்க்கெட் இதே மாதிரி டவுன்ல தான் போயிட்டு இருக்குமா, இல்லை இதுக்கு இப்போ அப் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்த நேயர். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க, உங்க கேள்வி சார். நாங்க நாகர்கோயில இருந்து பேசுறோம், ஜோசப். சரிங்க. இந்த பங்கு சந்தை வீழ்ச்சிக்கும் டாலர் வேரியேஷனுக்கும் வித்தியாசங்கள் வருமா சார்?
சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி. வணக்கம் சார், என் பேர் பரணி, காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிடுறேன். சரி, ஹலோ. உங்க கேள்வி சார், உங்க கேள்வி. ஸோ ஏற்ற இறக்கத்தோட பேசக்கூடிய ஒரு நம்பரை தான் இந்த போட்டிக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக. ஸோ நல்லா பேசுனீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இந்த ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் இருக்கும்? 2008 அந்த மாதிரி பெரிய லெவலில் வேலையிழப்பு ஏற்படுமா, இல்லை எந்த மாதிரியான நம்ம அஃபெக்ட் ஆகும்? பீப்புள் ஒர்க்கிங் பீப்புளுக்கு எந்த மாதிரியான அஃபெக்ட் ஆகும்? சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம். திரு சுந்தரி மேடம், இந்த 3 நேயர்களுக்கும் உங்களுடைய பதில். 2008 போல ஒரு சூழல், ஒரு 50% சரிஞ்சிச்சுல, அப்படி அந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து வி ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. வி ஷேப் ரெக்கவரி இம்மீடியட்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா 2008, 2020 அந்த ரெண்டுமே கொஞ்சம் வி ஷேப் ரெக்கவரி இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும் இந்த பெயின்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அது உலகளாவில் ஏறக்குறைய கோவிட் மாதிரி தான், உலகளாவின ஒரு பிரச்சனை. ஒரு மார்க்கெட்டும் மீண்டு வந்து நம்ம மார்க்கெட்டும் மேலே ஏறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். பட் வலட்டைலாக இருக்கும், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். வி ஹவ் டு வாட்ச். டாலர் பற்றி கேட்குறாங்க. டாலரோட தன்மை எப்படி இருக்கும்? டாலரா தங்கமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? டாலர். ஓகே, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? மதிப்பு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் 85 ரூபீஸ், 85.5 அந்த மாதிரி ரூபா ஸ்ட்ரெங்தன் ஆனதை பார்த்தோம். பட் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவர் டாலரை என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. எவ்வளோக்களவு ஸ்ட்ராங்காக ஆக்க முடியுமோ அந்த மாதிரி வேலைகளில் அவர் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். தொடர்ந்து வீழ்ச்சி காணும் இந்திய பங்குச்சந்தைகள், முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேயர்கள் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்கள் கேள்வி சார்? சார் வணக்கம், மன்னார்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் கேள்வி சார்? சார் பங்குச்சந்தை கம்மியாகுது, தங்கத்தில் முதலீடு பண்ண நல்லா இருக்குமா சார்? உங்கள் கேள்வி மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க சார். பங்குச்சந்தை கம்மியாக இருக்கு, தங்கத்தில் முதலீடு பண்ண நல்லா இருக்குமா? தங்கத்தை பற்றி கேட்குறீங்க? ஆமா சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க பேர் சார், உங்க கேள்வி. சார் வணக்கம் சார், நான் திருத்தணில இருந்து பேசுறேங்க. நான் சித்தப்பன் பேருங்க. உங்க கேள்வி சார். தங்கத்தினுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைங்களா? மேலும் மேலும் இன்னும் கூடத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி சார், உங்க பேர்? வணக்கம். உங்க கேள்வி சார்? வணக்கம், பாலாஜி பேசுறேன். உங்க கேள்வி சார், உங்க சந்தேகம் சார்? கோல்டு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும், ஸ்டெபிலிட்டி? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். திரு சுந்தர் சார், 3 நேர்களும் தங்கத்தை சுற்றியே வர்றாங்க. உங்களுடைய பார்வை? அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பதில் சொல்லிட்டோம். ஒருவேளை இந்த ட்ரம்ப் வந்து வீழ்ச்சி சரிவை பற்றி கேட்குறாங்க. தங்கத்தோட விலை வீழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்? இல்லை, தங்கம் வந்து விலை சரியாது. பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போகும்போது தங்கத்தினுடைய விலை ஏறுமே தவிர இறங்காது. ஏதோ நடுவில் 1%, 2% இறங்கலாம். ஒரு பெரிய அளவில் ஒரு 10%, 20%. ஒரு அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் வந்து 38% இறங்குன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தியாச்சு. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்காது. அது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்துமா அந்த 38% வீழ்ச்சிங்கிறது? இல்லை நம்ம மார்க்கெட்டுக்கு நீங்கள் இல்லை அப்படின்ட்டீங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு? இல்லை, கண்டிப்பாக. அதாவது அமெரிக்காவில் 38% குறைஞ்சா இங்கே குறைஞ்சி தான் ஆகணும். ஸோ ஏன்னா வந்து இப்போ ட்ரம்ப் பண்ணுற வேலையினால அமெரிக்க டாலரோட மதிப்பு ஏறாது, அமெரிக்க டாலரோட மதிப்பு இறங்க தான் செய்யும். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு 88 ரூபான்னு இருந்தது, இப்போ 85 ரூபான்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கரன்சி வந்து கிட்டத்தட்ட 4% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. நம்ம கரன்சி அப்ரிஷியேட் ஆகலை, டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அமெரிக்க பொருளாதாரம் சீரழியும் போது அமெரிக்க டாலரோட மதிப்பே இறங்கும். ஸோ அங்கே 38% கோல்டு விலை இறங்கிச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயே 38%க்கு மேலே தான் இறங்கும். அது இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை அந்த ட்ரம்ப் வந்து இவர் செய்கிற தவறு திருத்திக்கினார்னால், ஒரு பொருளாதாரம் ஒரு நல்ல நிலை நோக்கி போச்சுனால் அப்போ வேணால் தங்கம் குறையலாமே தவிர அப்போ கூட ஒரு பெரிய அளவில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இந்த டவுன்ஃபாலை நீங்கள் எப்படி சார் கணிக்கிறீங்க? ஏன்னா எவ்வளவு நாளுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, பங்குச்சந்தைகள் வந்து ஒரு சினிமா பாட்டு கூட வரும், பங்குச்சந்தையை போல் என்னை ஏற்றி இறக்குறேன்ட்டு பாட்டு போடுவாங்க கதாநாயகனை பார்த்து. ஸோ பங்குச்சந்தைகள் வந்து எப்பவுமே ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டு தான். ஆனால் இந்த தடவை வந்த வீழ்ச்சி ஒரு 2008 நடந்த வீழ்ச்சிக்கும் 2020 நடந்த வீழ்ச்சிக்கும் இப்போ நடக்கிற வீழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து உலக அளவில் பங்குச்சந்தைகள் இறங்கினப்போ நம்மளும் இறங்கணும், அப்போ திரும்ப உலக அளவில் பங்குச்சந்தைகள் ஏறும்போது நம்மளும் ஏறிட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா
உலக பங்குச்சந்தைகள் இறங்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம வந்து இறக்கம் தொடங்கிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை இழந்துன்னு வராங்க. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொன்னிங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பிஜேபி அரசாங்கம் வந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தது. இதுவரைக்கும் இந்தியாவில் 3வது முறை ஆட்சிக்கு வந்த ஒரே நபர் வந்து நேரு. அதுக்கு அடுத்த மிகப்பெரிய பெருமை வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு கிடைச்சிது 3வது முறை. அப்போது 3வது முறை நம்ம வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, அந்த முதல் பட்ஜெட்லேயே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எல்லா அசட் கிளாஸுக்கும் இருக்கிற இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை இறங்க 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 இவங்க கலால் வரியை ஏற்றினே போயிடுறாங்க. இப்போ கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் சேனலில் பார்த்தேன், கச்சா எண்ணெய் விலை இறங்கும்போது அதோட கேஸ் விலை நார்மலாக குறையணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் விலை வந்து 50 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இது கேட்டதுக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து அதனால் நஷ்டம் ஏற்படுது. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம 300 ரூபா தான் கொடுத்து கேஸ் வாங்கிக்கிறோம், அப்போது அவங்களுக்கு நஷ்டம் இருந்து தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு வந்து பொதுமக்களை பற்றி கவலை இல்லை, பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை, இவங்களுக்கு டேக்ஸ் நிறைய வரணும், ஸோ அதை மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு பொருளாதாரம் எதிர்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் எந்த விலை கொடுத்து வேணாலும் ஒரு பங்குகளை வாங்குவாங்க. ஸோ இந்தியா மேலே இருந்த நம்பிக்கையினால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் அதிகமான பணம் கொடுத்து அந்த வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ஒரு மற்ற எமர்ஜிங் எக்கானமிஸ் சைனா, பிரேசில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு பங்குகள் விலை 100 ரூபா இருக்குன்னா அதே பங்கு வந்து விலை வந்து இங்கே 200 ரூபா இருக்கும். ஏன்னா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுக்கு வந்து எதிர்காலம் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த வரி கொள்கைகள் இவ்வளவு மோசமாக போனதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து சுத்தமாக நம்பிக்கை இழந்துட்டு அவங்க பங்குகளை தொடர்ந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்தே பெருமளவு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்று பங்குகள்லாம் ஏற்கனவே ரொம்ப இறங்கி இருந்தப்போ இப்போ திடீர்னு வந்து அந்த ட்ரம்ப் வந்து அந்த இன்னொரு தடவை ஏற்கனவே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சறதுன்னுவாங்க, அந்த மாதிரி வேலையை இப்போ ட்ரம்ப் பண்ணிட்டாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். கடந்த முறை இது போன்ற சூழல் ஏற்படும் பொழுது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் உள்ளூர் முதலீட்டாளர்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி வர மாதிரியான சூழல் உருவாகும். இப்போ அப்படியான மீட்டிங்லாம் போட்டால் பங்குச்சந்தை ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, உங்களுடைய கேள்வி சார்? ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, உங்களுடைய சந்தேகம் சார்? என் பேர் சீனிவாசன், கோவையிலிருந்து பேசுறேன். சரிங்க. இப்போ பங்குச்சந்தை மார்க்கெட் வீழ்ச்சி இருக்கும்போது முதலீட்டாளர்களுக்கு வந்து நில வணிகத்தின் மேல முதலீடு சரியா இருக்குமா, இல்ல தங்கத்தின் மீது முதலீடு சரியா இருக்குமா? ரியல் எஸ்டேட் பத்திலாம் கேக்குறீங்க? ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்குமா? ஏன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. சரி, அதனால வந்து முதலீடுங்கிறது வந்து உங்களுடைய கேள்வி எடுத்துக்கிட்டோம். அடுத்த நேர இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய பெயர் சார், உங்களுடைய சந்தேகம்? ஹலோ சார், வணக்கம் சார், உங்க பேர் சார், உங்களுடைய கேள்வி சார்? சார், என் பேர் அஸ்லாம், இங்க சென்னையில இருந்து கூப்பிடுறேன். சரி சார், இப்போ பிஆர் சுந்தர் சார் சொன்னாரு இந்த மாதிரி எஃப்ஐஐஸ் எல்லாருமே வந்து அதிகமா செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிற ஒரு பதில் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அவங்க சொல்ற பதில் வந்து கரெக்டான ஒரு விஷயமா இல்ல அவங்க ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களான்றது தெரியணும் சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நம்ம சார்ட்டே அதுக்கான பதில் வாங்கிடலாம். அடுத்த நேரம் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி? சார் கேக்குறது, பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். உங்களுடைய பெயர் சார், உங்க கேள்வி சார்? சார் செந்தில்குமார், சேலம்ல கூப்பிடுறேன். சரி சார், இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா கோல்டு ஆக்சுவலி மேலே போகணும்ல சார், மெட்டல் மார்க்கெட் ஏன் போகல? ரெண்டாவது 38% வந்து குறையுன்னு சொல்லி வேர்ல்டுல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது உண்மையா இல்ல வந்து அது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு
அது உண்மைன்னு எடுத்துக்கலாமா இல்லை அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா சார்? சரி, இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மறுபடியும் அதை பற்றி விரிவாக பேசலாம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திருமிகு சுந்தரி மேம், நேயர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை. இப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தை கேட்குறேன். ரியல் எஸ்டேட் பங்காக இருக்கட்டும் அல்லது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நீங்கள் எப்படி உங்களுடைய ஆலோசனை என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எல்லாரும் என்ன ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுங்கிறது ரொம்ப தப்பான காரியம். எது நம்மளுடைய பணம் 100 ரூபாய் இருந்தால் அதை பிரித்து 5 இடத்துல முதலீடு பண்ணணும். வீட்டில், கோல்டில், அடுத்தாப்பில் ஸ்டாக் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டில், அந்த மாதிரி 5 இடத்துல முதலீடு பண்ணால் தான் எது ஒன்று ஏறினா ஒன்று இறங்குனா நம்மளுக்கு சரியாக வந்துடும். அது மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு கோல்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, நிலத்து மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்போ கோல்டும் ஓரளவு இறங்குது. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டில் பண்ணலாம். ஏன்னா கோல்டு என்றைக்குமே ஜீரோக்கு வரப்போகிறதில்ல, லேண்டும் அப்படி தான் ஜீரோக்கு வரப்போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் ரியல் அசெட்ஸு. ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே எக்ஸ்போஷர் இல்லாதவங்க இப்போ கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ நீங்கள் முன்னே பேசும்போது சொன்னீங்க பங்குச்சந்தை இறங்கும் போது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இந்த ஆவரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? இத்தனை சதவிகிதம் இறங்குச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வாங்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு? அதான் நம்ம இப்போ 100 ரூபாய் நம்ம போடுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டே எடுத்துக்கோங்க. ஒரு 9,000 ரூபாய் இருக்குது இன்றைக்கி 24 கேரட் அப்படின்னா 8,500 வரும்போது நான் ஒரு 10% என் பைசால 10% நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 8,000 வந்தால் அனதர் 10% இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிற பைசா எவ்வளோ போட போகிறோமோ அதை 4 பங்காவோ 5 பங்காவோ பிரித்து 10%, 5% அப்படி இறங்க வாங்கணும். 10%னா அந்த 10% கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம மெயின்டைன் பண்ணால் நல்லது. நம்மளுக்கு அடிக்கடி ரொம்ப டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நம்ம பிளான் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்தால் நான் இவ்வளோ வாங்குவேன் அப்படின்னு கொஞ்சம் பிளான்டாக இருக்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பெயர்? சார், என்னோட பேர் முரளி, தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். இதோட தாக்கம் தமிழகத்துல எவ்வளவு இருக்கும் சார்? தமிழ்நாட்டை பத்தி கேக்குறீங்களா? ஆமா சார், தமிழகத்துல இதோட தாக்கம் எவ்வளவு இருக்கும் சார்? நடுத்தர மக்களுக்கு எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு? சரி, தொடர்ந்து ஒரு சாமானிய மக்களா உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில பாதிப்பு இருக்குமான்ற அடிப்படையில் கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த நேரம் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி சார், உங்களுடைய பெயர்? ஹலோ மேடம், வணக்கம் மேடம், உங்களுடைய பெயர் மேடம், உங்களுடைய கேள்வி? சார் வணக்கம், என் பேர் மலர்விழி, சென்னையில இருந்தா பேசுறேன். சரிங்க. இப்ப நடுத்தர மக்களா ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ற ஆளா கேக்குறேன். இப்பவே கச்சா எண்ணெய் நமக்கு பிரச்சனை கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் இப்பவே 50 ரூபாய் கேஸ் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய பதிலுக்கு சுந்தர் சாரே நல்லா சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல இன்னும் தங்க விலை மோசமான மாதிரி இதுவும் மோசமாயிடுமான்னு என்னுடைய கொஸ்டின். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சார், உங்களுடைய கேள்வி? வணக்கம் சார், நவீன், சென்னையில இருந்து. இப்ப டெக் இண்டஸ்ட்ரிக்கு இது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ட்ரம்போட இந்த மாதிரி செயல்கள் அடுத்த 4 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஆட்சியில் இருக்க வரைக்கும் இது இருக்கும். அப்படின்ற கேஸ்ல ட்ரேட்ஸ் எப்படி போகும்? இந்த WTO அவங்களோட ட்ரேட்ஸ் எப்படி போகும்? நம்ம ஹோல் வேர்ல்டோட ட்ரேட்ஸ் எப்படி போகும்? எந்த விஷயங்கள்லாம் விலை அதிகமாகவும் எது கம்மியாகவும், எந்த அசெட் பெஸ்ட் டு இன்வெஸ்ட்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒரு விரிவான கேள்வி கேட்டீங்க திரு சுந்தர் சார். ஒட்டுமொத்தமாக தொகுத்தோம் அப்படின்னா சாமானிய மக்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஏன் தங்க விலை ஏறணுமே ஏன் குறையுது அப்படிங்கிற கேள்வியையும் கேட்குறாங்க. உலகளாவிய அளவில் ட்ரம்ப் இன்னும் 4 வருஷத்துக்கு இருக்காரு அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எதெல்லாம் வீக் ஆகும், இப்படியான பல கேள்விகளை கேட்குறாங்க. முதல்லங்க தங்கம் விலை குறையலை. முதல்ல தங்கம் எப்படி அதனுடைய விலை நிர்ணயமாகுது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் பாருங்கள். தங்கத்தோடைய விலை இந்தியாவில் 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஒன்று, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன விலை விற்குது, அது டாலரில் விற்கும். ஸோ அங்கே விலை ஏறுச்சுன்னா இங்கே விலை ஏறும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரிகள், இறக்குமதி வரிகள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறக்குமதி வரி 15% இருந்தது. போன பட்ஜெட்டில் அது 15%லேருந்து 6%ன்னு குறைச்சாங்க, 9% குறைச்சாங்க. அன்றைக்கி ஒரே நாளில் தங்க விலை ரொம்ப இறங்கிச்சு. இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை ஏறும்.
இந்திய ரூபாயோட மதிப்பு கூட கூட தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையும். ஸோ உலக அளவில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை குறையல கடந்த சில நாட்களாக. ஆனால் இந்த ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளினால, இந்த ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் வார்னால அமெரிக்க ரூபாயோட மதிப்பு ஒரு 4% குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 4% தான் இங்கே வந்து உங்களுக்கு விலை குறைஞ்சிருக்கும். ஸோ உலக சந்தையில் தங்கம் விலை குறையல. இங்கே குறைஞ்சதுக்கு காரணம் நம்முடைய ரூபாய் கிட்டத்தட்ட 88 ரூபாய் ஒரு டாலருக்கு இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 85 ரூபான்னு வந்திருக்கு. ஸோ இந்த 2% 3% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து பல காரணங்களால் உலக அளவில் சந்தையில் ஏறுறது இறங்குறது, இங்கே வரிகள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படலாம், அல்லது இங்கே ரூபாயோட மதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஏறலாம். ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 50% மேலே ஏறி இருக்குது. ஸோ 50% ஏறிட்டு ஒரு 2% இறங்கிச்சுன்னா உடனே ரொம்ப இறங்கி போச்சு அப்படிலாம் சந்தோஷம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கத்தை பற்றி உங்களுடைய கணிப்பு தான் நான் வந்து நேரடியாக சொல்லிட்டேன். பொருளாதாரங்கள் பிரச்சனையில் இருக்கும்பொழுது தங்கத்தோட விலை ஏறும், பொருளாதாரம் சுபிட்சமாக இருக்கும்பொழுது தங்கத்தோட விலை ஏறாது. ஸோ அதுதான் அதனுடைய அடிப்படை விதி. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நேயர்கள் வந்து நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கணிச்சு அதுக்கேற்றார் போல் தங்கத்தை வாங்குறதா, நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தங்கத்தை அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லை பொருளாதாரம் வீக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றார் போல் தங்கத்தை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் இல்லத்தரசி ஒருத்தவங்க குறிப்பிட்டிருந்தாங்க, கேஸ் விலையேற்றம், எரிபொருள் விலையேற்றம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் என்ன திட்டமிடுவாங்க? அது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதில் தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதில் நேயர்கள் இணைப்பில் இருக்கீங்க. சார் வணக்கம், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, உங்களுடைய கேள்வி? சார் பாண்டிச்சேரி ஜெயபால். கேள்வி சார், உங்கள் கேள்வி. ஜெயபால், உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். இது தங்கத்தில் போடலாமா இல்லை இந்திய பிளாட்டில் போடலாமா, ஏறுமா இறங்கு எப்படி சார்? தங்கத்தில் ஏன் போடணும், ஏன் முதலீட்டில் பங்குகளை முதலீடு பண்ணக்கூடாதுன்னு விரிவாகவே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஒரு புரிதல் வரும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கீங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சார், உங்களுடைய கேள்வி? ஹலோமா சார். வணக்கம் மேடம், உங்கள் கேள்வி மேடம். சார் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன், சுகன்யா. சரி, நான் மேடம்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆல்ரெடி உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஒரு சடனாக வந்திருக்கு எக்கனாமி லெவலில். நாங்கள் வந்து எந்த செக்டாரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் மேம். இப்போ ட்ரம்ப் வந்ததுனால ஐடி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஐடியை நாங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாமா, அட்லீஸ்ட் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மேடம் சுந்தரி மேடம், 2 நேயர்களுக்கான பதில். தங்கத்தை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த ட்ரம்ப் வந்தனால செக்டார் வாரியாக பிரித்தோன்னா எந்த துறையில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? ஐடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை, ஐடி வந்து ட்ரம்ப்பு அதெல்லாம் விட முக்கியமாக ஏஐ வரவிட்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரவிட்டு ஐடி துறை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் சர்வீசஸ் கம்பெனிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஏஐ வந்ததால் பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம இனிமேல் ஏஐ நல்லா படிச்சுட்டு இன்னும் டெவலப் பண்ணி அதில் நம்ம சர்வீஸ் கொடுக்க போகும்போது தான் நம்மளுடைய கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நிறைய லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஐடி செக்டர் உடனே தலை நிமிர்ந்து வந்துருமா அப்படின்னா அது ரொம்பவே டவுட்ஃபுல் தான். இப்போ நிறைய மக்கள் பங்குச்சந்தையை பற்றி அறியாதவர்கள் கூட அதீத விளம்பரத்தின் காரணமாக எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்தாங்க. நிறைய மக்கள் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அதுவுமே ஒரு பாதிப்பு அப்படிங்கிற சூழலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க அதை வந்து தொடரலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் கோல்டு பற்றி லேடிஸ் எல்லாம் நகை வாங்கலாமா, இந்த டிசைன் வாங்கலாமா அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது, அவங்க ஜிஎஸ்டி பற்றியும் என்ன டாக்ஸ் வரும், இறங்குமா ஏறுமா, இந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்கும்போது நிஜமாவே நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் வந்து நீங்க கேட்டது என்ன சொன்னீங்க? இல்ல எஸ்ஐபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி நடைமுறையை தொடரலாமா? அதுவே நட்டகரமா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வாலடைலிட்டி இருக்கும், மேலே போகும் கீழே வரும். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல விமன் வந்து பெட்டரா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம்னா பொறுமை இருக்கும் விமனுக்கு. போட்டால் உடனே மேலே வந்துடும் அப்படிலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த எஸ்ஐபிலையும் இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. 1000 ரூபாய் போடுற இடத்துல 200 ருபீஸாக குறைச்சிக்கோங்க. அந்த 800 வேறு எங்கேயாவது சேவ் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் மேலே வர்றதுக்கான அறிகுறிகள் வரும்போது அந்த டைமில் அந்த பணத்தை நீங்கள் அதில் போடலாம். நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபட முடியாதவங்களுக்கு
மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு வரப்பிரசாதம்ங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. தொடர்ந்து பேசலாம் மேடம். நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க, உங்களுடைய கேள்வி? வணக்கம் சார், நாமக்கல் மாவட்டம் எஸ் குமார். உங்க கேள்வி கேட்கலாம் சார். சார், இப்ப பங்குச்சந்தை இறங்கிட்டு இருக்குது. கேள்வி கேளுங்க சார். ஏற்கனவே முதலீட்டு பண்ணவங்களுக்கு என்ன ஆலோசனை பண்றேன்னு சொல்றீங்க? இப்போ பேசுறவங்க எல்லாருமே இனிமே போட போறவங்களுக்கு தான் ஆலோசனை சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே போட்டிருக்கவங்களுக்கு இவ்வளவு இறங்கி இருக்கு, 20% 30% இறங்கி இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? சரி, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி என்ன சார், உங்க பேர்? என்னோட பேர் யுவராஜ் சார், சென்னை முகப்பேர்ல இருந்து பேசுறேன். சரி. என்னோட கேள்வி வந்து இப்போ இந்த ஒரே நாள் 1000 சுந்தர் சாருக்கு ஒரே நாள் 1000 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதே மாதிரி இந்த ஒரு நெக்ஸ்ட் வீக் 1 வீக்ல திரும்பி அட்டஸ்ட் 1 டே 1000 பாயிண்ட் ஏற வாய்ப்புகள் இருக்குமா, இருக்காதா? அது மாதிரி நம்ம போலாமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். அடுத்த நேர இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்க கேள்வி. ஹலோ, வணக்கம் மேடம், உங்க கேள்வி மேடம். சார், நான் மணிமேகலை திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேங்க சார். சரிங்க சார், நான் SBI, தீர்கான், டைட்டர், ஜிஷிப் இந்த ஷேர்ஸ்லாம் வச்சிருக்கிறேங்க சார். அது பாத்தீங்கன்னா 40% to 50 வரைக்குமே லாஸ்ல இருக்கிறேங்க சார். அது என்ன, உங்க ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோல எத்தனை பர்சன்டேஜ் சரிவு இருக்கு? 50% அளவுக்குமே சரிவு வந்துருச்சுங்க சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மேடம். சார், நேர்கள் கேட்டது தான். இனி வர போகிறவங்களுக்கே என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 10%, 20%, இப்போ கிட்டத்தட்ட 40% மேலே சொல்கிறாங்க. என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் சார்? சும்மா ஒரு ஜோக்காக சொல்கிறதுன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுற சார் என்ன பண்ணுறதுன்னா, கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ பங்குகள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி இருக்கிறீங்கன்னா அது ஒரு பெருமளவு இறங்கி தான் இருக்கும். அது கூட நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்றத பொறுத்தது இருக்குது. நீங்கள் கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது குறைஞ்சி தான் இருக்கும். அப்படி குறையும் போது நீங்கள் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. எப்போது மீண்டு வரும்போது அதை நீங்கள் விற்கலாம். ஸோ அந்த எஸ்ஐபின்னு சொல்கிறதுமே அதுதானே. ஏற்கனவே வாங்கினது இறங்கி இருந்தாலுமே நீங்கள் திரும்ப கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து வாங்குறது வந்து அது எஸ்ஐபி தான். ஸோ அது வந்து வேறு வழி கிடையாது. பொதுவாக வந்து நான் சொல்லுவேன், இந்த ஒரு 40% எல்லாம் போகுதுன்னா அது வந்து வித்துட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அச்சப்படக்கூடாதா சார்? இல்லைங்க, அதுதான் வந்து ஒரு சிறு முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற ஒரு குறை என்னென்னா, நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், எஸ்ஐபி இஸ் ஓவர் ரேட்டட் அண்ட் எஸ்டபிள்யூபி இஸ் அண்டர் ரேட்டட். ஸோ எங்கே பார்த்தீங்கனாலும் எல்லா பொருளாதார நிபுணர்கள், எல்லா நிதி ஆலோசகரும் சொன்னாங்க எஸ்ஐபி போடுங்க, எஸ்ஐபி போடுங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு தாரக மந்திரமே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியாவுக்கு விற்றுட்டாங்க. அதனால் இப்போ ஒட்டுமொத்த மக்கள் வந்து எஸ்ஐபின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கடந்த ஓராண்டு காலம் வந்து எஸ்ஐபியில் போட்டவங்கெல்லாம் வந்து பெருமளவு நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை நிஃப்டி வந்து கடந்த நிதி ஆண்டில் 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஸோ சமயங்களில் உங்களுக்கு 5% ரிட்டர்ன் பாசிட்டிவ் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், நம்மளை வந்து ஒரு நாய் துரத்திக்கினே இருக்குது. எப்போவுமே நம்ம ஓடிக்கினே இருக்கணும். ஆனால் எந்த அளவு வேகத்தில் ஓடனா அந்த நாயை விட அதிகமான வேகத்தில் நம்ம ஓடணும், இல்லைனா கண்டிப்பாக நாய் நம்மளை கடிச்சிரும். அதே போல் பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் நம்மளை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற நாய் நம்மளை துரத்திக்கினே இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7 அல்லது 8% இருக்கும். இது அரசாங்கம் சொல்கிறது. நீங்கள் இங்கே கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அது 10-12% கூட இருக்கும். இல்லை நம்ம அரசாங்கம் சொல்கிறதே எடுத்துப்போமே, ஒரு 7% அல்லது 8% இன்ஃப்ளேஷன் நம்மளை சாப்பிட்டுக்கினே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே முதலீடு பண்ணிங்கனாலுமே அந்த 7 அல்லது 8% விட அதிகமான உங்களுக்கு வருமானம் வரணும். வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இல்லைன்னா நிம்மதியாக அந்த பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டு ஒரு 7% வட்டி வாங்கிக்கணும், தூங்கிக்கணும் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இந்த இந்த நீண்ட கால அடிப்படையில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பிஜேபி 3வது முறை ஆட்சிக்கு வந்தோம். இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துமே அவங்க வந்து எல்லா வகையிலையுமே நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து டேக்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. ஸோ டேக்ஸுங்கிறது வந்து எவ்ரிவேர் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் புக் பண்ணிங்கன்னா கூட டேக்ஸ் அப்படிங்கிற சூழல் இருக்கும். ஆமாம், வரிகள், அதாவது முன்னாடி அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டால் அதுக்கு வர காசுக்கு டேக்ஸ் எல்லாம் வந்தது, அல்லது இன்சூரன்ஸில் போட்டால் அதுக்கு இல்லாமல் டேக்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ எல்லா இடங்கள்லையும் வரிகள் அதிகமாகி எல்லா இடங்களையும் ஜிஎஸ்டி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஸோ குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு 28% ஜிஎஸ்டி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு குழந்தை அழுதாலே பரவாயில்லன்னு விட்டுறோம் நம்ம.
ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கொள்கைகளால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கை இழந்து பங்குகளை விற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்முடைய நாட்டினுடைய வேல்யூவேஷன் இது வந்து ஆல்ரெடி ஹை, அதனால் பங்குகளை வந்து விற்கிறாங்க. ஸோ அடுத்த சில ஆண்டுகளுக்கே பங்குகள் வந்து ஒரு பெரிய லெவலில் நான் ஒரு பொதுவாக ஒரு ஜோக்காக சொல்லுவேன். ஒரு கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது கல்யாணம் ஆகாதா அப்படின்னு இருப்பாங்க. கல்யாணம் ஆன ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் உள்ளே வராதவங்களாம் ஆஹா நம்ம பங்குச்சந்தைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. பங்குச்சந்தையில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள கொஞ்சம் கேட்டு பாருங்கள், ஏன்டா பங்குச்சந்தைக்கு வந்தோம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால் பங்குச்சந்தை வந்து மக்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் பங்குச்சந்தை ஒரு தீர்வு அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லைங்களா. ஸோ பங்குகள் ஓரளவு மேலே போகும்போது அவங்க ஓரளவு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலை வந்திருக்காது. 40%, 50% அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காது. அதுவும் முக்கியமாக வந்து புதுசாக பங்குச்சந்தைக்கு வரவங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னு 3 இருக்குது. அதில் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும்போதும் குறைவாக தான் வரும், நஷ்டம் வரும்போதும் குறைவாக தான் வரும். அதே ஸ்மால் கேப், மிட் கேப் போனீங்கன்னா லாபம் வரும்போதும் அதிகமாக வரும், நஷ்டம் வரும்போதும் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் முதலீடு பண்ணணும். அப்படி உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஆனால் அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது கூட என்ன நினைக்கிறாங்க, மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க. மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வர பணம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ இந்த மைண்ட் செட் வந்து மக்கள்கிட்ட மாறணும். த ஹையர் த ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங், த ஹையர் வில் பி த ரிவார்ட். உங்களுக்கு எப்போ லாபம் அதிகமாக வருதோ அப்போ ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிஸ்க் உங்கள் ஃபேஸில் வந்து ஹிட் ஆகும்போது தான் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது. நேர்கள் வந்து எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் அதீத ஆர்வத்தோட முதலீடு பண்ணுறாங்களோ லாபம் வரும்போது சரியான நேரம் பார்த்து அந்த லாபத்தையும் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் நிகழ்ச்சியிலேருந்து நம்ம அதை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். கொரோனாவுக்கு பிறகு எஸ்ஐபிக்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வந்தாங்களோ பங்குச்சந்தைக்குலேருந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒருவர் சிறு முதலீட்டாளர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்க பேங்க்கில் எஃப்டி போடுற மாதிரி இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் எல்லாருமே ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வும் தொடர்ந்து வேணுங்கிறத வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். மேடம், நிறைவாக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் என்னவா இருக்குது மேடம்? ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்மளுக்கு நல்ல முன்னேறி இருக்கும், விழிப்புணர்ச்சி நிறைய வந்திருக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நம்மளுடைய மக்கள் எங்கேயோ போயிடுவாங்க. அந்த இதை நம்ம எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய குரல் அவங்கள போய் எட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம மக்கள் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய பேராசைப்படாமல் எல்லாத்துலேயும் பிரித்து முதலீடு பண்ணி ரொம்ப நிதானமாக கொண்டு போனாங்க அப்படின்னா பெரிய ஏமாற்றங்கள் இல்லாமல் நம்ம சந்தையை மட்டும் ஒரு சர்வரோக நிவாரணியாக வச்சுக்க கூடாது. மொத்த பணத்தை அதில் போய் போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பிரிச்சுக்கலாம் மேடம்? விகிதத்தை எனக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமா? விகிதம் நான் பார்க்க மாட்டேங்க. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 100 rupees இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வேணும். எல்லாருமே இன்னைக்கு வந்து மறந்துடுற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டையர் இப்போ ஒருவேளை நம்ம வேலைக்கு போகும்போது யாராவது ரெண்ட் கொடுத்துருவாங்க கம்பெனியில். ரிட்டையர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். அப்புறமா ஒரு ரெண்டல் இன்கம் இருந்தால் பேசிவ் இன்கம் லைஃப் லாங்காக வரும். ஸோ அதிலெல்லாம் போடுங்க. அதை விட்டுட்டு நம்ம வெறும் பங்குச்சந்தையும் மியூச்சுவல் ஃபண்டையும் பின்னாலே ஓடக்கூடாது. நம்மளோட அடிப்படை தேவைகளையும் நம்ம நிறைவேற்றணும். இன்சூரன்ஸ் வேணும், எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். இதுக்கெல்லாமும் நம்ம இப்போ பங்குச்சந்தை இறங்கின நேரத்தில் கொஞ்சம் அதுங்க பக்கம் திரும்பி பார்த்து நம்ம அதுகளையும் கொஞ்சம் வாங்கி வச்சு மறுபடியும் பங்குச்சந்தை ஏற ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. நன்றி மேடம், உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றி. திரு சுந்தர் சார், சுருக்கமாக நிறைவாக ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லலாம் நேயர்களுக்கு? பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பொறுமையாக இருங்க, வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணாதீங்க, லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுங்கள். லார்ஜ் கேப்லேயும் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது, சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ பொருளாதாரம் வீச்சில் இருக்கும்போது சைக்கிளிக்கல் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாதீங்க, டிஃபென்சிவ் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுங்கள். பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது சைக்கிளிக்கல் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய முதலீட்டில் ஒரு பகுதி கண்டிப்பாக தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பொருளாதாரம் அந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இரு விருந்தினர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை பார்த்த கேள்விகளை கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.